ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களை சந்தோஷப்படுத்தணும், என்கேஜ் பண்ணணும், ஏதாவது ஒரு இடத்துல அந்த படம் உங்களை கனெக்ட் பண்ணணும். அப்படியான படங்கள் வர்றது ரொம்ப குறைவாகவே இருக்குது. நிறைய செலவு பண்ணுறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் வைக்கிறாங்க, ஆனால் திரைக்கதையில் கோட்டை விடுறாங்க. ஆனால் ஹிட்டு ஃபஸ்ட்டாக இருக்கட்டும், செகண்டாக இருக்கட்டும், மிக நன்கு எழுதப்பட்ட திரைக்கதை. அதில் மிக சரியான அளவில் காதலாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களுமே மிக சிறப்பாக எழுதியிருப்பாங்க. ஹிட்டு 3rd கேஸ் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. பிரதான கதாபாத்திரத்தில் நானி நடிச்சிருக்காரு. நான் ஏற்கனவே இந்த படத்தினுடைய விமர்சனத்தில் 2nd கேஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ நான் சொல்லும்போது சொல்லியிருந்தேன், அழகான ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை டைரக்டர் சைலேஷ் கொலுன்னு பிடிச்சிருக்காரு. அதாவது கேஸ் ஹிட்டு 3, 4, 5, 6, 2000 வரலையும் போகலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆக்டரையுமே அதில் எடுத்துன்னு நடிக்க வைக்கலாம். ஆனால் கேஸ் ஒன்று டிஃப்ரெண்டான கேஸை மிக சிறப்பாக எழுதுனாங்கன்னா இது சூப்பராக ஹிட் அடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த படத்தோட விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். வேட்டையாடு விளையாடு கமலோட பெஸ்ட்டு. இப்போ நானே நடிச்சிருக்காரு இந்த ஹிட் 3. அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஸு நன்கு எழுதப்பட்ட ஒரு திரைக்கதையில் கமலஹாசன் நடிக்கணும். காரணம் என்னென்னா, வேட்டையாடு விளையாடு தான் கமலோட பெஸ்ட்டு. அந்த கெரியரை உடைச்சா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த திறமை சைலேஷ் கொலுனுக்கிட்ட இருக்குது.